என்னங்க இத்தனை நாளா ஷார்ட் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு இப்ப கொஞ்ச நாளா போடக்கூடிய ஷார்ட் வீடியோ மட்டும் வியூஸ் போகலையா? 10,000 5,000 போனது, இல்ல 1000 2000 போயிட்டு இருந்தது, திடீர்னு பார்த்தா ஒரு 50 60 கூட போக மாட்டேங்குதா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. இதை அப்படியே விட்டா அதுவே தன்னால சரியாயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா சரி ஆகாது. அதை நம்ம தான் சரி செய்யணும். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது இந்த பதிவுல ஷார்ட் வீடியோ இப்ப பயங்கர வைரல். ஷார்ட் வீடியோல போட்டு வைரல் ஆகிற விஷயம் போயிட்டு இப்ப ஷார்ட் வீடியோ தான் பயங்கர வைரல். ஏன்னா இப்ப பெரிய வீடியோ போடுற சேனல்லாம் பெருசா சீக்கிரமா க்ரோத் ஆகிறது கிடையாது. ஷார்ட் வீடியோ தான் க்ரோத் ஆகுது. பிகாஸ் ஷார்ட் வீடியோ அப்படின்றது அவ்வளோ எளிமையா மக்கள்கிட்ட போய் சேருது. அப்படி ரொம்ப எளிமையா சீக்கிரமா வியூஸ் வரக்கூடிய ஷார்ட் வீடியோலயே உங்களுக்கு வந்துட்டு அந்த வியூஸ் வரல அப்படின்னா அப்ப கண்டிப்பா ஏதோ பெரிய தவறு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். அதாவது வந்து வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா பெரிய வீடியோக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 4000 தான். ஷார்ட் வீடியோ இருக்கிறதுல சின்ன வீடியோ, ஏன்னா பெரிய வீடியோல தான் வாட்ச் ஹவர்ஸ் சீக்கிரமா வரும். ஆனா அதுக்கு ரொம்ப கம்மியா 4000 வச்சிருக்காங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. உங்களுக்கு 11 மில்லியன் வியூஸ், 10 மில்லியன் வியூஸ், இந்த மாதிரி வந்து வியூஸ் வேற லெவல்ல வச்சிருக்காங்க. ஸோ இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா ஒரு சேனல் க்ரோத் ஆகணும்னா ஷார்ட் வீடியோவை தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல கொஞ்சம் கிரியேட்டிவா போட்டு வச்சிங்க அப்படின்னா ஷார்ட் வீடியோ பயங்கர வைரல் ஆகும். அதனால உங்களுடைய சேனலும் நல்ல க்ரோத் அப்படின்றது கிடைக்கும். இதுதான் இதை நம்ம பண்ணாலே வந்தோம். ஆனா இதை பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வியூஸே வரலன்னா அதுக்கு நிறைய காரணங்கள்ல முதல் காரணம் ஷார்ட் வீடியோ அப்படின்றது வியூஸ் போகலன்னா முதல்ல அந்த கண்டென்ட் உங்களுதான்றதை பாருங்க. ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா வியூஸ் ஒரு சில டைம் போய்கிட்டு இருக்கும். அதாவது ஒரு வீடியோ போட்டீங்கன்னா ஓடும், 2 வீடியோ போட்டீங்கன்னா ஓடும். ஏன் ஒரு மாசத்தோட நீங்க ரீயூஸ்டு கண்டென்ட்டே போட்டுட்டு இருக்கீங்கன்னா ஓடும். ஆனா நாள் போக்குல யூடியூப் அல்கரிதம் வந்துட்டு என்னைக்கு நீங்க வீடியோ போடக்கூடியது ஒரு வீடியோல கூட கண்டுபிடிச்சிடலாம், 2 வீடியோல கண்டுபிடிச்சிடலாம், அல்லது ஒரு 1000 வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கூட கண்டுபிடிக்கலாம். என்னைக்கு நீங்க வந்துட்டு ரீயூஸ்டு கண்டென்ட் தான் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றத அல்கரிதம் கண்டுபிடிக்குதோ அன்னைக்கு உங்க சேனல் மேல இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டை குறைச்சி விட்டுரும். அதாவது யூடியூப் அல்கரிதத்தினுடைய வேலை ரொம்ப எளிமையா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. அதாவது யூடியூப் அல்கரிதத்தினுடைய வேலை என்னன்னா, இப்ப நீங்க வீடியோ போட்ட உடனே யூடியூப்ல பல கோடி பேர் இருக்கிறாங்க. அந்த பல கோடி பேருக்கும் உடனே நோட்டிபிகேஷன் போகாது. நீங்க என்ன கண்டென்ட் போட்டிருக்கீங்க, அந்த கண்டென்ட் யாருக்கு பிரயோஜனமா இருக்கோ, அதை யார் இன்டர்நெட்ல அடிக்கடி தேடிக்கிட்டு இருக்காங்க, ரெகுலரா யார் அதுக்காக வராங்க அப்படின்ற பர்சனை தேடி பார்த்து அதை கொண்டு போய் காமிக்கும். அப்போ அவங்க இப்படி தள்ளிக்கிட்டு ஷார்ட் வீடியோ தள்ளிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு உங்க வீடியோ வந்து தள்ளுறாங்க. ஒரு நிமிஷம் வீடியோ நிப்பாட்டாதமோ கடைசி வரைக்கும் பாருங்க அப்படின்னு சொன்னா ஒரு டைம் முதல்ல பார்த்துட்டு இருந்தாங்க, இப்ப பார்க்க மாட்டாங்க. ஸோ இதே பட்டத்தை தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா யூடியூப்க்கு நம்ம மக்கள் சாதாரண நமக்கே வந்துட்டு அதை என்னடா இவன் எப்ப பாரு ஒரு நிமிஷம் தள்ளாதீங்க தள்ளா நஷ்டம் உங்களுக்குன்னு சொல்றான்னு சொல்லிட்டு நம்மளே தள்ளி விட்டுருவோம். அப்போ அல்கரிதம் என்ன பண்ணோம்னா ஆல்ரெடி இது போட்ட யாரோ ஒருத்தர் போட்டிருக்காங்க, அதை எடுத்து இவங்க போடுறாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே அந்த வியூஸ் வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுரும். அதனால வந்துட்டு மக்களுக்கும் ஒரு பக்கம் அல்கரிதத்துக்கும் ட்ரஸ்ட் குறைஞ்சிரும், அதே சமயம் மக்களுக்கும் குறைஞ்சிரும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் வந்து போட்ட வீடியோவே போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப லாஸ்ட் வந்துட்டு எனக்கு ஒரு 2-3 வீடியோஸ் அப்படின்றது அப்படியே வியூஸ் டவுன் ஆயிடுச்சு. ஏன் டவுன் ஆச்சு? ஸோ அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா நான் வந்துட்டு வேற கண்டென்ட் மாறிட்டேன். அது இல்லாம ஒரு 5 நாள் அப்படின்ற கேப் விட்டுட்டேன். கமெண்ட் ரிப்ளை அப்படின்றது போடல. அதனால ரெகுலரா பாக்குறவங்க, ரெகுலரா கமெண்ட் பண்றவங்க கூட எனக்கு கமெண்ட் பண்றேன். ஸோ இதுதான் முக்கியம். நம்ம மக்கள், அதாவது சப்ஸ்கிரைபர்களை எப்பவுமே ஆக்டிவ்ல வச்சுட்டு இருக்கணும். இப்ப நான் ஒவ்வொரு விஷயம் யூடியூப்ல வரக்கூடிய ஒன்னொன்னா புதுசா எடுத்து போடதான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் பில்ட் ஆகும். ஓகே இப்படி இருக்கு அப்படின்றது தெரியும். அப்போ இதை புதுசா பண்ணாதான் உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் அப்படின்றது கிடைக்கும். அதுவே வந்துட்டு போட்ட விஷயத்தையே எடுத்து போடுறேன், மறுபடியும் 4000 வாட்ச் ஹவர்ஸ், மறுபடியும் வந்து 1000 சப்ஸ்கிரைபர், இப்படியே தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்குன்னா எத்தனை நாள் பார்ப்பீங்க? ஸோ முதல்ல இம்ப்ரெஷன் அப்படின்றது முதல்ல பார்க்கக்கூடியவங்க அந்த வீடியோ தம்ப்நெயில் பார்த்த உடனே கிளிக் பண்ணி உள்ள வர்றதுதான் இம்ப்ரெஷன். ஸோ அது எப்படி இருக்கு, அந்த கிளிக் பைட் எப்படி இருக்கு, கிளிக் பைட் இல்ல சிடிஆர் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. அந்த சிடிஆர் ஓகே அப்படின்னா அது இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ முதல்ல நம்ம வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது நீங்க ஷார்ட் வீடியோவில் சொல்றேன், இல்லைன்னா நீங்க டிஃப்ரெண்டா நீங்க வந்துட்டு வேற கேட்டகரி கண்டென்ட் அப்படின்றதுக்குள்ள போயிடாதீங்க. யூடியூப் ரிலேட்டட் வீடியோ அப்படின்றது காமன் தான், நான் சொல்ற விஷயம் தான். ஆனா இந்த யூடியூப் ரிலேட்டட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை நான் மாத்தி போடுறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தான் சொல்றேன். அந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணும். இப்ப லோன் அப்படின்னா வெறும் அப்ளிகேஷன் ரிவ்யூலாம் கிடையாது, வெறும் வந்துட்டு இஎம்ஐ கட்டலினா என்ன ஆகும் அப்படின்றது கிடையாது. அந்த லோன்லயே என்ன விஷயங்கள் இருக்கு, அந்த லோன் கட்டலினா என்ன ஆகும், ஒரு கம்பெனி எப்படி செயல்படுறாங்க, அந்த லோன் எப்படி நமக்கு கொடுக்குறாங்க, எப்படி சாங்ஷன் ஆகுது, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இசிஎஸ் என்ன, இநேச்சுனா என்ன, இப்படின்ற நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா. ஸோ நான் பிகாஸ் லோன் ரிலேட்டடா வீடியோ போறதுனால சொல்றேன், இந்த மாதிரி நிறைய ரிலேட்டடா இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது பிரிச்சு போடணும், ஒரே மாதிரியே போடாம ரீயூஸ்டு கண்டென்ட்டுக்கு
ஸோ யூடியூப் அல்காரிதம் ஒரு பேட் இம்ப்ரெஷன் கொடுத்துரும். நம்ம ஒரே போட்ட வீடியோவே போட்டுட்டு இருக்கோம்னா நம்மளுடைய வந்துட்டு வியூவர்ஸ்க்கு வந்து அது பிடிக்காம போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, தவறான நேரங்களில் வீடியோ போடுறது. இவங்க நைட்டு 11 மணிக்கு வீடியோ போடுவாங்க, இல்லை வந்துட்டு விடியால 6 மணிக்கு போடுவாங்க, அப்படி இல்லைன்னா காலையில் 11 மணிக்கு அந்த பீக் டைமை பற்றி தெரிஞ்சுக்காம போடுவாங்க. ஒரு ஹாலிடேவாக இருக்கும், அந்த ஹாலிடே டைமில் வந்துட்டு பெருசாக வியூஸ் போகாது. ஏன்னா நீங்கள் எப்படி வந்து ஃபேமிலி கூட நான் போட்டால் வீடியோ பார்க்க மாட்டேன்றீங்களா ஹாலிடே டைமில், அந்த மாதிரி நீங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி உங்களுடைய சப்ஸ்கிரைபர்களும் அதை தான் பண்ணுவாங்க. முன்ன ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸை பிடிச்சி வச்சுக்கோங்க உங்களுக்காக. இப்போ மதன் கௌரி ஒரு வீடியோ போட்ட உடனே 10 லட்சம் பேர் பார்ப்பாங்க. இப்போ வந்துட்டு தளபதி விஜய் ரோட்ல இறங்கி நடந்து போறாருன்னா அவரை பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒரு 1 லட்சம் பேர் வராங்கன்னா மீதம் இருக்கக்கூடியவங்கன்னா அங்க வந்து வேடிக்கை தான் பார்ப்பாங்க, அவங்க கூட வரமாட்டாங்க. ஸோ இது உங்களுக்கு புரியுற மாதிரி என்ன சொல்லணும்னா, உங்களுக்கான ஆடியன்ஸ் அப்படின்றது இருக்கணும். இப்போ அவருடைய பேர் சொன்னாலே படம் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அப்பா கெஸ்ட் ரோல்ல வந்திருக்காருப்பா தளபதி, ஏன்னா ட்ரெண்டிங்ல அவர் இருக்கிறதுனால சொல்றேன், தளபதி கெஸ்ட் ரோல்ல வந்திருக்கிறாருப்பா அப்படின்னா அவருடைய முகம், அவரை பார்க்கணும், அவர் என்ன பண்றாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வருவாங்க. இப்ப என் வீடியோவே நீங்க சொல்லுங்களேன், எத்தனை பேரு இந்த என் பேர் விஸ்வநாதன், விஸ்வான்னு கூப்பிடுவாங்க. ஸோ விடி தமிழ் அப்படின்ற விடி தமிழ் ஒய்டி அப்படின்ற ஒரு சேனல்ல வீடியோ போடுவாங்க, அவர் ஏதாவது சொல்லுவாருப்பா அப்படின்னு, ஏதாவது நல்ல விஷயமா கருத்து இதுவா இருக்கும், பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதுக்காக எத்தனை பேர் வந்திருக்கீங்க? அதை கீழே மறக்காம உங்க பேரோட சொல்லிட்டு போங்க, நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை யூனிக்கான சப்ஸ்கிரைபர்களை நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். அவங்க நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் வரணும். அப்போ அவங்களுக்கு நம்ம நிறைய ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கொடுக்கணும். அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஸோ அவங்களுக்கான வந்துட்டு எல்லாத்தையுமே கொடுக்கணும். இப்போ நீங்க எங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்களோ, ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டரா நீங்க எங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்களோ இதே எதிர்பார்த்தல் தான் உங்களுடைய அவங்களுக்கு வரும். இந்த இடத்துல நீங்க வந்து புரிஞ்சிக்க வேணாம், அதாவது வந்துட்டு நம்மளுடைய ஆப்ல பிரச்சனை, ஆப்ல செட்டிங்ஸ் மாத்திரம் போயிடும், அதெல்லாம் கிடையாதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் நல்ல பீக்ல போயிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு ரீசெண்டா என்னாச்சு, நம்ம தளபதி அவர்களுடைய வந்து பர்சனல் இஷ்யூ அப்படின்றத வெளியில கொண்டு வந்தாங்க. அப்படி வெளியில கொண்டு வரும்பொழுது இது வந்துட்டு சரியான பீக் அடிச்சது யூடியூப்ல. செம்ம, யாரை பார்த்தாலும் தளபதி டைவர்ஸ் சங்கீதா அவங்க கேஸ் போட்டாங்க, கோர்ட்ல ஆஜராக சொல்லி இந்த நியூஸ் சேனல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி வந்துகிட்டே இருக்குது. எதை எடுத்தாலும் இன்ஸ்டாகிராம்ல வைரல், அதுக்கப்புறம் இங்க வைரல். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு ஈரான்ல நடந்த விஷயம், அந்த சம்பவம் அப்படின்றது அது மிகப்பெரிய பேசும் பொருளா இன்டர்நேஷனலா வந்துட்டு அது பயங்கர பீக்ல இருந்த ஒரு சமயம். இது எல்லாமே வைரலா இருக்கிற டைம்ல உங்களுடைய ஸ்ட்ரென்த் கம்மியா, ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கக்கூடிய வீடியோ நீங்க அந்த இடத்துல போய் போட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ அதுவும் அந்த இடத்துல பெருசா வந்துட்டு டிராஃபிக் இல்லாத இடத்துல வந்துட்டு கோல்டன் பீக் இல்லாத இடத்துல நீங்க அந்த வீடியோ போடுறீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னா அந்த இடத்துல வியூஸ் டிராப் ஆகும். மக்கள் எல்லாருமே என்ன புதுசா நடந்திருக்கு அப்படின்றதான் பார்க்க போவாங்களே தவிர உங்க வீடியோ பார்க்க மாட்டாங்க. அதுக்காக தான் சொல்றேன். ஸோ ஒரு பீக் டைம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு யூடியூப் ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்றவங்க ஒரு பீக் டைம் எந்த நேரத்தில் வரும், எப்படி வரும், ஒரு யூடியூப்ல நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது மக்கள் இந்த டைம்ல பிஸியா இருப்பாங்களா, ஃப்ரீயா இருப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த கரெக்டா அனலைஸ் பண்ணி போடுறவங்க தான் ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் கிரியேட்டர். நானே அப்படி கிடையாது. ஏன்னா என்னுடைய வந்துட்டு இந்த சேனல்லாம் இதுலேயே கோட்டை விட்டோம் பார்த்தீங்களா, இதுலேயே வந்துட்டு 500 250 போயிட்டு இருக்கு லாஸ்ட் வீடியோ அப்படின்றது. அதுவே ஒரு மாதிரி காண்டாயிடுச்சு எனக்கு. ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டியடா, நல்லா போயிட்டு 1000 1500 போயிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ இது ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது, நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் அந்த இடத்துல பீக்கை கரெக்டாக பிடிச்சு வச்சுக்கல. ஸோ இங்க போடுற வீடியோ என் சேனல்ல இருக்கிற வெறும் 2000 பேர் அப்படின்றது கிடையாதுங்க. இந்த சேனல்ல இருக்கிற 2000 பேர் தான் எனக்கு முக்கியம். அது ஃபர்ஸ்ட். அடுத்தது இதை தாண்டி ஒரு குரூப் அப்படின்றது இருப்பாங்க, அவங்களையும் நம்மளுடைய ஃபேமிலியில சேர்த்துக்கணும். அதுதான் மெயின் வந்துட்டு நம்மளுடைய கான்செப்டா இருக்கணும். முதல் ப்ரையாரிட்டி உங்களுடைய வியூவர்ஸை தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன இருக்கு, அவங்க எதை விரும்புறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது அப்படின்றது தான் நீங்க முழுக்க வந்துட்டு வேற, அதாவது வெளியில இருந்து புதுசா வர்றவங்கள உள்ள இழுக்கணும். அப்போ ஒரு யூடியூப் கிரியேட் பண்ணா நீங்க வந்துட்டு ஷார்ட் வீடியோ பண்றீங்கன்னா டிஃப்ரெண்டான விஷயங்களை கொடுக்கணும், சரியான பீக் டைம்ல வந்துட்டு போடணும். அந்த பீக் டைமையும் நான் சொல்லிடுறேன். காலையில 11 மணி, அது வந்துட்டு நீங்க லீவு நாள்ல அந்த டைம்ல போடாதீங்க. காலையில வந்துட்டு நீங்க ஷார்ட் வீடியோ போடுறீங்கன்னா ஒரு 7 மணிக்கு சனி ஞாயிறுலாம் இந்த டைம்ல போட்டுக்கோங்க. 7 மணிக்கு போடலாம். நீங்க மற்ற ஒர்க்கிங் டேஸ்ல பாத்தீங்கன்னா 11 மணி டீ டைம், அந்த டைம்ல நீங்க வந்து ஷார்ட் வீடியோ போடுங்க. இது ஷார்ட் வீடியோக்கானது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு மதியம் 1 மணி, அங்கதான் ஸ்க்ரோல் டவுன் வந்துட்டு அதிகமா இருக்கும், ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 1 மணி லஞ்ச் டைம், பீக் டைம், அந்த டைம்ல நீங்க போடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு 6 7 இந்த மாதிரி டைம்ல போட்டுறாதீங்க. 4 மணிக்கு யாரும் அதிகமா ஷார்ட் வீடியோ பார்க்க மாட்டாங்க, நீங்க அந்த டைம்ல போடாதீங்க. ஆனா முடிஞ்சா ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு இந்த பரிதாபங்கள் மாதிரி காமெடி கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த டைம்ல வந்துட்டு போட்டுக்கோங்க. ஸோ இல்ல நான் வந்துட்டு சீரியஸான கண்டென்ட், டைலரிங் சொல்லித்தரேன், ஒரு விஷயத்த டீச் பண்ண போறேன், டெக்னிக்கலா சொல்ல போறேன், என்டர்டைன்மெண்ட் இல்லாம நான் வீடியோ போறேன்னா நீங்க நைட் ஒரு 8 மணிக்கு வந்துட்டு போடுங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. ரெகுலரா ஒரே டைம் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க.
அந்தந்த நேரத்துல லீவு நாளுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்க பப்ளிக் ஹாலிடே வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது, கைவசம் நிறைய இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ ஹாப்பி டு சி. ரொம்ப நாள் ஆச்சு சரியா ப்ராப்பர் வீடியோ. இப்போதான் 2வது நாள் ப்ராப்பராக வீடியோ அப்படின்றது பண்ணிட்டேன். ஒரு நாள் லீவ் விட்டாலே சோம்பேறித்தனமா ஆயிடுதுங்க. அதாவது அடப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா 5 சேனல் இருக்கா, 13 வீடியோ நான் எப்படி எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அது எனக்குள்ளே வந்துட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். 13 வீடியோ போடணுமா, வியூஸ் போடலாம், அது வேற டிப்ரெஷன் ஆயிடும். ஸோ இது எனக்கும் இருக்கு. அதாவது வந்துட்டு நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கலாம், இவன் யூடியூப்ல அது தெரியும் இது தெரியுன்றானே, இவன் போட்டாலே வீடியோஸ் வியூஸ் போக மாட்டேது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதாவது என்னுடைய கேட்டகரி கண்டென்ட் அப்படின்றது வேற. ஸோ என்னுடைய நம்ம சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க பார்த்தீங்களா, 1 மில்லியன் இருக்கக்கூடியவர் நம்ம சேனலை ஃபாலோ பண்றாரு. ஸோ என்னுடைய வந்துட்டு கண்டென்ட் அப்படின்றது ஒரு விஷயத்த சொல்லி தர்றதெல்லாம் இங்க போகாது, அவேர்னஸும் போகாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்னும் பழைய காலத்துல படம் எடுக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரா ஹீரோனா வந்துட்டு பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே வயசானவங்களுக்கு உதவி பண்றது அப்படிலாம் இருந்தா அதெல்லாம் பாக்குறாங்களா? இப்பெல்லாம் அந்த மாதிரி படம் எடுத்தா பாக்குறாங்களா? ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் பாக்குறாங்களா? ரொம்ப ரேர் ஆகி போச்சு அதெல்லாம். ஆனா எடுத்த பார்ப்பாங்க. இப்போ வந்துட்டு கேஜிஎஃப் ஹீரோ நல்ல ஒரு கேவலமான ஒரு ட்ரைலரு, அந்த ட்ரைலர் 200 மில்லியன் போகுது. உழைக்கணும், நம்மளாம் சந்தோஷமா இருக்கணும், நம்மளும் யூடியூப்ல பெரிய ஆள் ஆகணும், கேஜிஎஃப் ஹீரோ மாதிரி நல்ல பயங்கரமா பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோ போட்டா, உழைக்கிறதுக்கு வீடியோ போட்டா பெருசா வீஸ் போல. அதுதான் அந்த மனநிலை அப்படின்றத நிறைய இருக்கு. அது எல்லாமே இப்ப இருக்கிற காலம் எல்லாமே மாத்திட்டு வருது மக்களை. சரி, ஓகே கைஸ், ரொம்ப லென்த்தா இழுத்துட்டு நான். அண்ட் அதே போல இது அடுத்த கேட்டகரி வேற எந்தெந்த இதுல வந்துட்டு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத பத்தி எல்லாம் வீடியோ வேணும், ஃபேஸ்புக் இதை பத்தி எல்லாம் வீடியோ வேணும்னா ஸோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது நான் ஃபேஸ்புக்கை பத்தி அதுல எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்றத பத்தி வீடியோ போட போறேன். அடுத்து வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே தொடர்ந்து வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.